மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பவும் போல கேள்வியிலேருந்தே ஆரம்பிப்போம். ஆனால் இது எனக்கான கேள்வி. கேள்வின்னு சொல்றதை விட கேள்விகள். ஏன் டைரக்டா பிஜேபிக்கு சப்போர்ட்டா பேசுற, ஏன் ஒரு சார்பா பேசுறன்றதுதான் அந்த கேள்விலாம். சரி, அது இருக்கட்டும். தற்போது அனைவராலையும் விவாதிக்கப்படுற ஒரு விஷயம், சமீபத்தில் அனைத்து கட்சிகள் கூட்டம் கூட நடந்துச்சு. இப்ப மற்ற மாநிலங்கள் எம்பிகளையும் தமிழக அரசு சார்பா நேரா போய் அழைப்பு விடுறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அதெல்லாம் எதுக்குன்னா, டீலிமிட்டேஷன், அதாவது நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு. இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பால எந்தெந்த மாநிலங்கள் பலனடையும், எந்தெந்த மாநிலங்கள் பாதிப்படையும், இதை பத்தி இப்ப பேச வேண்டிய தேவை இருக்கா அப்படின்றத பத்தி விரிவா பார்ப்போம். இந்த தொகுதி மறுசீரமைப்பை பத்தி புரிஞ்சுக்கணும்னா முதல்ல சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல 1865 டு 1872 இடைப்பட்ட காலத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. அப்புறம் 1881 முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. அதுல இருந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அரசியலமைப்பு படி அந்தந்த மாநில மக்கள் தொகைக்கு ஏற்பதான் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை இருக்கும். அரசியலமைப்பு விதி 80 மற்றும் 81 படி அதிகபட்சமா லோக்சபாவுக்கு 550 உறுப்பினர்கள், ராஜ்யசபாவுக்கு 250 உறுப்பினர்கள். ஆனா இப்ப எவ்வளவு இருக்குன்னா, லோக்சபா 543, ராஜ்யசபா 245. அரசியலமைப்பு படிதான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யணும்னா ஏன் இந்த பிரச்சனை இப்ப பூதாகரமா வருது? இதுக்கு முன்னாடி தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சதே இல்லையா? செஞ்சிருக்காங்க. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் 1951, 1961, 1971 3 தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமும் மறுசீரமைப்பு நடந்திருக்கு. இந்த 543ன்றது 1971 நிர்ணயிக்கப்பட்டது. அப்போதைய நிலைமைக்கு 1971 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, இப்ப சராசரியா 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியா இருக்கு. சரி, ஏன் 1971 அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பே நடக்கல? அப்போதைய காலகட்டத்தில் இருந்த கட்டுக்கடங்காத மக்கள் தொகை பெருக்கம், வறட்சி, பஞ்சம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்போதைய இந்திரா காந்தி அரசாங்கம் மக்கள் தொகையை கட்டுக்குள்ள கொண்டு வரணும்ன்ற முடிவுக்கு வருது. மக்கள் தொகையை மாநிலங்கள் கட்டுப்படுத்திட்டு இருக்கும்போது அதுக்கு நேர் எதிர்மறையா இருக்கக்கூடிய இந்த தொகுதி மறுசீரமைப்பை பண்ண முடியாதுன்னு 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி 25 வருஷத்துக்கு இந்திரா காந்தி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. 25 வருஷத்துக்குள்ள எல்லா மாநிலங்களும் மக்கள் தொகையை கட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சான்னு பார்த்தா அதுவும் இல்லை. தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகை குறைப்ப திறம்பட செய்து முடிச்சிருச்சு. ஆனா பல வட மாநிலங்கள், குறிப்பா பீகார், உத்தரப்பிரதேசம்லாம் இதை கணக்கிலே எடுத்துக்காம மக்கள் தொகையை கூட்டிக்கிட்டே தான் போச்சு. அதோட விளைவு 2021 திரு வாஜ்பாய் அவர்களும் இன்னொரு 25 வருஷத்துக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டாரு. அப்ப 2026 தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும். கொரோனானால 10 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 நடக்கல. அப்ப 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள தொகுதி மறுசீரமைப்பை பண்ண போறதா சொல்றாங்க. ஆனா மத்திய அரசிட்ட இருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் வரல. சரி, இந்த தொகுதி மறுசீரமைப்பை எப்படி செய்வாங்க? ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டியில பிஜேபி காரங்களாவா இருக்க போறாங்க? இல்ல, கமிட்டி தலைவரா தற்போது உள்ள ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது ரிட்டையர்டு உச்சநீதிமன்ற நீதிபதி இருப்பார். அடுத்த இடத்துல இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார். உறுப்பினர்களா மாநில தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. இது தவிர ஒவ்வொரு மாநிலத்திலையும் 10 அசோசியேட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. 5 எம்எல்ஏ அண்ட் 5 எம்பி. 5 எம்எல்ஏவை அந்தந்த மாநில சபாநாயகர் தேர்ந்தெடுப்பார். 5 எம்பியை மக்களவை சபாநாயகர் தேர்ந்தெடுப்பார். இப்ப தமிழ்நாடு கணக்குல வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டோட சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் 5 எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பார். இந்த 5 எம்எல்ஏக்களும் எம்பிகளும் எந்த கட்சியை சேர்ந்தவங்களானாலும் இருக்கலாம். இந்த கமிஷன் எடுக்கிறது தான் முடிவு. எந்த மேல்முறையீடும் பண்ண முடியாது. இப்ப மக்கள் தொகை அடிப்படையில தான் இந்த மறுசீரமைப்பு இருக்க போகுதுன்றதுதான் பிரச்சனை. சீரமைப்புக்கு பின்னாடி இந்த 540 தொகுதிகள் தான் நீடிக்க போகுதா, இல்ல தொகுதிகள் கூடுமா? கண்டிப்பா கூடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா கோவையில மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தொகுதிகள் குறையாதுன்னு சொன்னாரு. அப்புறம் புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல 800க்கு மேல இருக்கைகள் இருக்கு. அப்படி பார்த்தா தொகுதிகள் எண்ணிக்கை கூட தான் வாய்ப்பு அதிகம். அமித்ஷா அவர்கள் சொன்னது போல தொகுதிகள் எண்ணிக்கை குறையாது. அப்ப எண்ணிக்கை கூடுச்சுன்னா, அதுவும் மக்கள் தொகை ஏற்ப கூடுச்சுன்னா எவ்வளவு தொகுதிகள் எந்தெந்த மாநிலங்களுக்கு கூடும்? ஒரு சாம்பிளுக்கு பார்ப்போம். உத்தரப்பிரதேசத்துல தற்போது 80 தொகுதி, அது 43ஆக வாய்ப்பு இருக்கும். பீகார் 40, அது 81ஆக வாய்ப்பு இருக்கும். ராஜஸ்தான் 25, அது 50ஆக வாய்ப்பு இருக்கும். தமிழ்நாடு 39, அது வெறும் 49ஆக தான் மாற வாய்ப்பு இருக்கு. கேரளா 20, அதே 20ல தான் இருக்கும். அவங்க ரொம்ப பாவம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாம விட்ட மாநிலங்களுக்கு 70ல இருந்து 100% உயர்வு இருக்கும். திறன்பட செயல்படுத்தின மாநிலங்களுக்கு 0ல இருந்து 25% தான் இருக்கும். கண்டிப்பா அது நியாயம் இல்லை. அப்ப மறுசீரமைப்பை இன்னொரு 25 வருஷம் தள்ளி வச்சிடலாமா? அதுவும் கஷ்டம்.
ஏன்னா இப்பவே 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. அப்ப கண்டிப்பா தொகுதி மறுசீரமைப்பு தேவை. ஆனா அது மக்கள் தொகை அடிப்படையில கண்டிப்பா அமையக்கூடாது. அதுக்கான கரெக்டான ஃபார்முலாவோட அது அமையணும். இதெல்லாம் நடக்க இன்னும் ஒரு 3 வருஷமாவது ஆகும். ஏன்னா இன்னும் சென்சஸே எடுக்கல. அப்புறம் ஏன் இப்ப இந்த பிரச்சனை இவ்வளவு தீவிரமா பேசப்படுதுன்னா அரசியல் நோக்கத்தை தவிர வேற எதுவும் இல்லை. சரி, இப்ப கேள்விக்கு போகும். ஒய் பிஜேபிக்கு டைரக்ட் சப்போர்ட்? அவங்கள பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒய் பிஜேபி ஷுட் நாட் பி இன் தமிழ்நாடு?